அக்ஷய திதியை வந்தாச்சு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜுவல்லரியின் அட்டகாசமான அற்புதமான ஆஃபர்ஸ். மே 3 வர இருக்க அக்ஷய திதிக்கு இப்பவே முன்பதிவு செய்யலாம். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல 100 ரூபாய்க்கும் கம்மியா நம்ம வீட்ல இருக்க பொருட்களை வச்சு எப்படி ஃபேஷியல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். எல்லாருக்குமே பார்லர் போகணும், ஃபேஷியல் பண்ணணும், இது மாதிரியான ஆசைகள் இருக்கும். பட் அதுக்காக காசு செலவு பண்ணணும் அப்படின்னும் போது தான் லைட்டா ஜெர்க்காகி பின்னாடி வந்துருவோம். ஸோ காசு வேஸ்ட் ஆயிடுமோ அப்படிங்கிறதுக்காகவே நம்மள நிறைய பேர் ஃபேஷியலை ட்ரை கூட பண்ணதில்ல. பட் நம்ம வீட்டில் இருக்க ஒரு சில பொருட்களை வச்சே, அதாவது 100 ரூபீஸ்க்குள்ளேயே அந்த பொருட்களும் வெளியே கிடைக்கும். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் வச்சு மட்டுமே எப்படி வீட்லயே ஃபேஷியல் பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். ஃபேஸ் பேக் ரெடி பண்றதுக்கு முன்னாடி ஃபேஸ் ஸ்க்ரப் ஒன்று செய்ய போறோம். அதுக்கு ஓட்ஸ் வாங்கிக்கோங்க. ஒரு சில வீட்டில் ஆல்ரெடி ஓட்ஸ் சாப்பிடுறதால ஓட்ஸ் வீட்லயே இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா க்ரோசரிஸ், சூப்பர் மார்க்கெட் இங்கெல்லாமே ஈஸியா கிடைக்கும். ஸோ ஓட்ஸ் வாங்கிக்கோங்க. அதோட கர்ட் சேர்த்துக்கோங்க. ஸோ ஓட்ஸையும் தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஹனி சேர்த்துக்கோங்க. ஓட்ஸ் சூப்பரான ஒரு எக்ஸ்ஃபாலியன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கர்ட் நம்மளுடைய ஸ்கின்னை ரொம்பவே கண்டிஷன்டா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஹனி நம்ம ஸ்கின்னை ரொம்பவே ஹைட்ரேட்டடா வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களோட ஃபேஸ்ல ரொம்பவே ஜென்டலா அப்ளை பண்ணுங்க. லைட்டா ஸ்க்ரப் பண்ண மாதிரி அப்ளை பண்ணா போதும். அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரப் பண்ண உடனேவே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் கண்டிப்பா தெரியும். உங்க ஃபேஸ் ரொம்பவே ஒயிட்டண்டாவும் க்ளோயியாவும் தெரியும். அண்ட் ஸ்க்ரப் பண்ணதோட இல்லாம நம்ம ஒரு ஃபேஸ் பேக் செய்ய போறோம். அதுக்கு கடலை மாவு கொஞ்சமா எடுத்துக்கோங்க. அதோட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கோங்க. இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆக்கிடக்கூடாது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை உங்களோட ஃபேஸ்ல நல்லா அப்ளை பண்ணிருங்க. எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி அப்ளை பண்ணிட்டு கரெக்டா ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணிருங்க. இந்த ஃபேஸ் பேக் நீங்க ட்ரை பண்றதால கண்டிப்பா உங்களோட ஸ்கின் ரொம்பவே க்ளோயிங்காகவும் ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கின் உங்களுக்கு ஈவன் டோன்ல இல்ல, அன்ஈவனா இருக்குன்னா அதையுமே இந்த ஃபேஸ் பேக் சூப்பரா சரி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேஸ் ஸ்க்ரப் போட்டுட்டு ஃபேஸ் மாஸ்க்கும் போட்டுட்டு அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்ட அப்புறம் கொஞ்சமா டோனர் எடுத்துக்கோங்க. டோனர் அப்படின்னு சொன்னதும் பெருசா எதுவும் நீங்க வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க வீட்ல ரோஸ் வாட்டர் இருந்தா அதுவே போதும். அதை விட சூப்பரான டோனர் வேற எதுவுமே கிடையாது. ஸோ ரோஸ் வாட்டரை கொஞ்சமா உங்க கையில ஊத்தி நல்லா ரப் பண்ணிட்டு உங்க ஃபேஸ்ல டேப் பண்ணா போதும். ஸோ டேப் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறமா மாய்ஸ்சரைசர், நீங்க என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றீங்களோ அந்த மாய்ஸ்சரைசரை கொஞ்சமா அப்ளை பண்ணி நல்லா ஃபேஸ்க்கு ஒரு மசாஜ் மாதிரி கொடுங்க. ஸோ ஃபேஷியல் டன். இந்த ஃபேஷியலை மறக்காம வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஸ்மூத்தா சாஃப்டான க்ளோயிங்கான ஸ்கின் கிடைக்கும் அப்படிங்கிறது கேரண்டீட். நான் இன்னைக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்லிம்மா இருக்கவங்களுக்கு, ஸ்கின்னியா இருக்காங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் ப்ரெசன்டபிளா காட்டுறதுக்கு என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் அவங்க வேர் பண்ணலாம்? ஓவரால் இட்ஸ் லைக் அ ரிசர்ச் ஒர்க். நீங்கள் எப்படி நார்மலாக வேறு எது